முதலில் திரு ஆனந்த்ஜித், வழக்கம் போல உங்களுடைய தலைவர் தாவேகாவின் தலைவர் இன்றைய பேச்சு காஞ்சிபுரம் மக்களை சந்திப்பதற்கான நிகழ்ச்சி அவர் பேசிய பேச்சு அது தொடர்பாக நிறையா கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. வழக்கம் போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே குறிவைத்து பேசி கொண்டு வருகிறார். இன்றைய மேடையிலும் அதையே பேசி கடந்து விட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கலாம்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா, விமர்சிக்கலாமான்னு கேட்டால் 200% விமர்சிக்கலாம். இங்கே அவ்வளோ குப்பைகள் குற்றங்கள் இருக்குது. இன்றைக்கி அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த கட்சி எதை நோக்கி செயல்படுகிறது, இவங்களுடைய அந்த கொள்கையை நீங்கள் கேட்குறது என்ன, அதில் எங்களுக்கு இருக்க கிளாரிட்டி என்ன, மக்களுக்கு நாங்கள் எதை செய்ய வரோம், எங்களுடைய விஷன் என்னன்றதை ஒரு தெளிவாக ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காரு. நம்மளுடைய நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இது நாளைக்கு மேனிஃபெஸ்டோ வரும்போது இதை பற்றி பெருசாக பேசுவோம், விரிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அது ஒரு அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு. இதுவும் கூட அந்த கட்சியோட அந்த கொள்கைகள் என்ன சொன்னாங்களோ அதே நேர்கோட்டில் பயணிக்கிறதா நான் பார்க்குறேன். அப்போது அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழி எப்படி இருக்கும், மக்களோட தேவை என்ன, மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை ஒரு தலைவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த தலைவர்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறாரு நான் பார்க்குறேன். ஸோ ஹோலிஸ்டிக்காக அவர் அடுத்த பரிணாமத்துக்கு, இது அவருடைய அரசியல் பேச்சுக்கள்ல அடுத்த பரிணாமத்துக்கு வந்துட்டார். மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அதை எப்படி செய்ய போகிறோன்ற விஷயம் எனக்கு இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி, அதை நான் எப்படி அணுகிறேன், என்ன தீர்வு, அந்த தீர்வையும் சேர்த்து அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு இது ஒரு ஹோலிஸ்டிக்கான காம்ப்ரஹென்சிவ் ஸ்பீச். இப்போது ஒரு மாவட்டத்திலேயும் ஒரு இஷ்யூ இருக்கும். காஞ்சிபுரம் என்பதனால் பரந்தூர் பற்றி பேசியிருக்கிறார், மணற்கொள்ளை பற்றிலாம் பேசியிருக்காரு. அதை கடந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வழக்கமான ஒரு உரையாடல். எழுதி வைத்து படிக்கிறார், தந்ததை படித்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் பெரிய வேறுபாடெலாம் ஒன்றும் கிடையாது. எதை பேச வேண்டியமோ அல்லது எதை பேசணும்னு வராரோ அதை மனப்பாடம் செய்து ஒப்பித்து சென்று விட்டார் அப்படின்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு பதில் சொல்ல வேண்டான்றது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இங்கே 1008 குப்பைகளையும் குற்றங்களையும் மூட்டைகளையும் வச்சுக்கிட்டு அவர் இவர் சொன்னதை பேசுறாரு, அவர் சொன்னதை பேசுறாரு. 1008 குப்பை கூலங்கள் என்ன அதெல்லாம் பேசலாம். கண்டிப்பா நான் தான் சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் மேல இத்தனை ஆண்டுகளா இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள் மேல இந்தந்த சாதனைகள் இந்தந்த குற்றங்கள்னு இவ்வளவு பட்டியலிட முடியுது. அந்த மாவட்டத்துக்குள்ள போகும்போது இன்னைக்கு அப்படி எவ்வளவு நீங்க பட்டியலிட்டீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, பட்டியலிடுவதில்லை வேலை. அந்த குறித்து நீங்க பேசுறீங்களா? அந்த இல்ல, நான் என்ன சொல்றேன், இங்க பேசுறதோட செயல் முக்கியம். பட் அவங்க அந்த எந்த நேர்கோட்டில் பயணிக்கிறாங்கன்னா, நீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பிரச்சனை எடுத்தீங்கன்னா என் கேள்வி ஒரு 2 ஹவர்ல பேசி முடிச்சிட முடியுமா? ஒரு 2 நாள்? ஸோ இதை பேசிக்கிட்டு இருக்கிறது வேலையா, இல்லை பண்ண வேண்டிய வேலையை பண்ணாமல் இருக்கவங்களை கேள்வி கேட்டுட்டு நான் பண்ண போகிறேன், எனக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறது வேலையான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலை அதுவாக பார்க்குறேன். இங்கே உட்காந்துட்டு அழகாக ஜோடனையில் வர்ணனையில் கற்பனையாக கதை பேசிட்டு நடைமுறைக்கு செயல்படாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறத விட என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சால் இங்கே மாற்றம், நான் எதிர்பார்க்குற மாற்றம் என்னன்றது அவர் ஒரு விஷயம் இருக்குது. அவருடைய விஷயனை கேள்வி கேட்கறத விட்டுட்டு அதில் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுடைய செயல்பாடு என்னவா இருந்திருக்குன்ற கேள்வி நம்ம மற்ற கட்சிகள் எப்போ வைக்க போகிறோம்? இப்போ விஜய் சார் ஒன்று பேசுறாரு, பேசலன்னா தப்பு, வெளியில வராரு, வந்தா தப்பு, வரலாம் தப்பு. தொடர்ச்சியா விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவர் மீது வைக்கின்ற விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு கூட என்ன அப்படின்னா, அவர் இன்னும் டவுன் டு எர்த்துக்கே வரல, இன்னும் நடிகராகவே இருக்கிறார். எனக்கு அதில் புரிதல். ஒரு நிமிடம் நான் சொல்லி முடிச்சிடறேன் அபிஜித். அப்படியே இருக்காரு அப்படின்றதா அவர் மீது தொடர்ந்த விமர்சனம். இப்போவும் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட அவர் வெளியில் வரல, இன்னும் அப்படியே இருக்காரு. பாதிக்கப்பட்டவர்களை உலகம் முழுமைக்கும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவது தான் உலக வழக்கம், தமிழரோட பண்பாடு. ஆனால் அவர்களை வீட்டுக்கு வரவழைத்து ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி இன்றைக்கி காஞ்சிபுரம் மக்களை சந்திப்பது அந்த மாவட்டத்தில் சென்று அந்த ஊருக்கு சென்று அந்த மக்களை சந்திப்பது அப்படின்றது ரொம்ப யதார்த்தமான விஷயம். அப்போ தான் ஒரு கனெக்ட் ஆவாங்க. திருப்பி எல்லாத்தையும் 2000 பேருக்கு மட்டும் QR கோடு மூலியமாக வர வைத்து அவர்கள் பேசினார். பேச பேச கை தட்டுகிறார்கள், வரவேற்கிறார்கள். இவருடைய அறிவுறுத்தலை மீறி குழந்தைகளோடு வந்தார்கள். அதை நீங்கள் திருப்பி அனுப்பின நிகழ்வுலாம் நம்ம பார்த்தோம். இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கலாம்? இந்த விமர்சனங்களை தாண்டி இவங்களுக்கு விமர்சனங்களே இல்லைன்றதான் என் பிரச்சனை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தாண்டி உங்களுக்கும் பாயிண்ட் இருக்காது. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வாங்கி நீங்கள் எனக்கு ஆம்பிளிஃபை பண்ணி சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். வெளியில் வராரு, வரலை, வந்தால் கூட்டம் வருது, வீட்டில் இருக்கிறாரு. இந்த மக்கள் 2-3 குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அது எல்லாத்துக்குமே மக்களுக்கு தெளிவு இருக்குங்க. நீங்க கரூருக்கு போலன்னு சொன்னதுக்கும் மக்களுக்கு தெளிவு இருக்கு. அந்த தெளிவோட தான் அந்த மக்கள் இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு காஞ்சிபுரம் போனதுக்கும் நீங்க கேள்வி கேட்கறீங்க. நீங்க காஞ்சிபுரத்துல போயிட்டு ஒரு ஓபன் காஞ்சிபுரத்துக்கு போல அவரு இல்ல, எனக்கு புரியல. காஞ்சிபுரம் மக்களை ஒரு உள்ளரங்கத்திற்கு அவங்கள வர வைக்கிறார் அப்படின்றத விமர்சனம். எங்களுக்கு எந்த இடத்துல ஒரு நல்ல உள்ள அரங்கம் கிடைக்குதோ நாங்க அந்த இடத்துல பண்றோம். நீங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு பொது மீட்டிங் நடத்துறதுக்கு, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு SOPன்னு ஒன்று கேட்டிருக்கோம்.
அந்த எஸ்ஓபியை கொடுக்க மாட்டீங்களேன்னு ஹைகோர்ட் கேட்டாங்க. என்ன உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும்னு கேட்டாங்க. 2வது அப்பீல் போய் 3வது வாய்தால கொடுத்துட்டாங்க. நல்லா கொடுத்தீங்க அந்த எஸ்ஓபி. அந்த எஸ்ஓபி பாத்தீங்களா நீங்க இப்படி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த எஸ்ஓபில என்ன இருக்குன்னு அதுக்கு பேர் எஸ்ஓபின்னு சொல்றீங்க. பெர்மிஷன் இன்னைக்கு கொடுக்கணும், இப்படி அப்ளை பண்ணணும், 30 நாள் முன்னாடி நீங்க கேட்கணும், கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க இவ்வளவு பேர் வாங்கணும். அவங்க மேல என்ன நீங்க வந்து லிட்டிகேஷன் வைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க எந்த இடத்துல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறீங்க? நான் காவல்துறையோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ கேட்கறேன். 30 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, இந்த அப்ளை பண்ணதுல இருந்து 8 நாளுக்குள்ள கொடுப்போம். கொடுக்கலனா ரீசன் அதுலயே இஷ்யூ பேஸ்டா நீங்க மறுநாளே பண்ணுவதாக இருந்தால் இல்ல நான் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று பண்ணலாம். இதை மட்டும் உள்வாங்கிக்கங்க. இதை நான் பதியணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இடத்துல எஸ்ஓபி நாங்க எது கேட்கிறோம்னா, அனைத்து கட்சிகளையும் ஒரு சேர ஒரு நேர்கோட்டில் ஒரே மாதிரி ஈக்குவலா நீங்க ட்ரீட் பண்ணல. மற்ற கட்சிகளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க, அந்த பெர்மிஷன் தாவேக்கா கொடுக்கலன்னு சொல்லி தான் நாங்க எஸ்ஓபி கேட்டோம். செப்டம்பர் 19 போட்ட கேஸும் அதுதான், அக்டோபர் 3 வந்த பில்லோட லிட்டிகேஷனும் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கொடுத்துருக்கீங்க? ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு போர்ட்டலோ டிரான்ஸ்பரண்டான ஒரு வெப்சைட்டோ அடிப்படையில் அது இருக்குங்களா? இப்போ ஒருத்தர் பெர்மிஷன் கேட்கறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி ஈவெண்ட்டுக்கு நவம்பர் 1ஆம் தேதி அப்ளை பண்ணோம். 30 நாள் முன்னாடி நாங்க பண்றோம். நவம்பர் 2ஆம் தேதி திமுக கொடுப்பீங்க, நவம்பர் 8ஆம் தேதி இன்னொரு கட்சி கொடுப்பீங்க, நவம்பர் 30ஆம் தேதி சாயங்காலம் தான் தாவேக்கா கொடுப்பீங்கன்னு இருந்தா இதுல எங்களுக்கு என்ன ஸ்டேக், என்ன ஹோல்டு இருக்கு? இதை இங்க பண்றீங்கன்னா நாங்க குற்றச்சாட்டு வைக்கிற எஸ்ஓபி கேட்கிறோம். அப்படி ஒரு வேகான ஒரு போர்ட்டல் நீங்க அப்ளை பண்ணதை நானும் அண்ணனும் அவரும் ஒரே நாள் அப்ளை பண்ணியிருந்தா யாருக்கு கொடுப்பீங்கன்ற கால் நீங்க எடுப்பீங்களா? நான் கேட்கிறேன், ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதுல வந்து இந்த மாவட்டம், இந்த தொகுதிகளில் ரேலி பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த இடம் இந்த டைம்ல ஓப்பனா இருக்கு, இந்த இடங்கள் வந்து திடல்கள் ஓப்பனா இருக்கு, இந்த இடத்துல உள்ளரங்கங்கள் ஓப்பனா இருக்கு, இதை அப்ளை பண்ணணும், இதுக்கு இவ்வளவு காஷன் டெபாசிட் கட்டணும், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன். அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆன்லைன்ல கொடுத்துருவோம். இதுல 2வது நாளோ 3வது நாளோ நாங்க வெரிஃபை பண்ணிட்டு கொடுப்போம். கொடுக்கலன்னா காரணத்தோட சொல்லுவோம், நீங்க அதை திருத்திட்டு வந்தா கொடுப்போம், இல்லாட்டி அப்பீலேட் போகலாம், இல்ல கோர்ட்டுக்கு போகலாம். இப்படி இருக்கிறது தானே ஒரு எஸ்ஓபி. இப்படி அந்த எஸ்ஓபியில் ஏதாவது இருந்ததுங்களா? நாங்க எத்தனை காவலர்களை போடுவோம், எப்படி போடுவோம்? உங்க கூட்டத்துக்கு நீங்களே பொறுப்பு. நான் என்ன கேட்கிறேன், சமூக விரோதிகள் வராங்கன்னா அந்த கட்சி நிர்வாகிகள் இப்போ இன்னைக்கு நடைபெற்ற அந்த உள்ளரங்கு உங்க சந்திப்பு அப்படின்றது அந்த எஸ்ஓபிக்கான கண்டெம்ட்டா புரிஞ்சுக்கலாம் இல்லங்க. அதை தான் சொல்றேன். அந்த இடத்துல யார் பாதுகாப்புக்கு இருக்கிறா? அந்த கட்சி நிர்வாகிகளே இருக்கிறாங்க. அவங்களோட தொண்டர் அணியை உருவாக்கி அவங்க பாதுகாப்புல இருந்து உங்க மேல நம்பிக்கை இல்லாம நீங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. ஒரு பாதுகாப்பு பிரச்சனை வர்றது புரிஞ்சுக்க கூடுங்க, அது ஒரு ஆக்சிடென்ட், சரி பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த எஸ்ஓபியை கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டு இப்படியே காலம் தாழ்த்தி எலெக்ஷன் வரைக்கும் போயிட்டா எப்படி இந்த மக்கள் சந்திப்பை ஏற்படுத்த முடியும்? காரணங்கள் சொல்றீங்க பாருங்க. நவம்பர் 4ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம், 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித், அப்புறம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ், 1ஆம் தேதி நியூ இயர், 15ஆம் தேதி பொங்கல், வேலண்டைன்ஸ் டே, புது வருஷம், அப்படியே சித்திரை திருவிழான்னு போனா எலெக்ஷன் வந்துடும். எப்ப இந்த மக்களை சந்திக்கிறது? ஒரு புது கட்சி ஜனநாயகத்தில் நீங்க என்ன சம வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறோம். அந்த வாய்ப்புல அந்த கட்சி நிகழ்வுல தான் 41 உயிர்கள் பழி போய் இருக்கு. அந்த 41 உயிர் பழி போனதுக்கு காரணமே நீங்க சொல்றீங்க. நம்ம நகர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பாதுகாப்பு கொடுக்காததால உயிர் போயிருக்கு நான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, எத்தனை காவலர்கள் டிப்ளாய்டு? கோர்ட்ல ஒரு நம்பர் சொல்றீங்க, அதிகாரிகள் பிரஸ் மீட்ல நம்ம சிபிஐ கிட்ட இருக்கு, நம்ம பார்க்கலாம். அத நான் சொல்றேன். காரணம் நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க, போகல. அத நான் சொல்றேன். காரணம் தாவேக்கா இல்ல, உங்களுடைய மெஷினரி ஃபெயிலியர் நான் சொல்றேன். இன்னைக்கு காரணம் யார் என்பது முடிவில் தான் தெரியும். நமக்கு தெரியல, நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். அந்த இடத்துல எங்களுடைய லேப்ஸ் ஏதாவது ஒரு இருந்தா, தொண்டரணி இல்லையா, இளைஞரணி இல்லையா, எங்களுக்கான பாதுகாப்பு நாங்க பாத்துக்கலையா, கட்டமைப்பு பத்தலையான்றதை இன்னைக்கு அடுத்த மீட்டிங்ல நாங்க காமிச்சிட்டோம். உங்களுடைய எஸ்ஓபி நீங்க எப்ப காட்டுவீங்க? நாங்க அதுக்கு அடுத்து நடத்தின எல்லா மீட்டிங்லயும் எங்க பாதுகாப்பை நாங்களே பார்த்து நாங்க பண்ணிட்டோம். அது உங்களுக்கு நீங்க லைவ் ப்ரூஃப் இருக்கு. உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ஒரு எஸ்ஓபியை கூட ஃபார்முலேட் பண்ண முடியாதவங்க குற்றம் சொல்லலாமா? என் கேள்வி உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? எங்க வளர்ச்சி எங்க சரி நாங்க பண்றோம், நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். அந்த எஸ்ஓபி நான் கேட்ட மாதிரி ஒரு எஸ்ஓபி எப்ப கொடுப்பீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை, வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கட்சி என்ன செய்ய போகுதுன்னா, நீங்க எதை செய்யலையோ அதை செய்ய போறீங்க. இந்த இடத்துல இந்த இளைஞர்கள் இவ்வளவு பேர் படிச்சிருக்கிறோம், இவ்வளவு பேரை படிக்க வச்சு மாத்துறீங்க. படிச்சவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க படிக்கும் போது. அவன் படிச்சு முடிச்ச பிறகு அவனை காப்பாத்துமா? இந்த 1000 ரூபாய் காப்பாத்துமா? அடிப்படையில் ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி சார். 2022 23 கொடுக்கும்போது அந்த 1000 ரூபாயோட மதிப்பெண்ண, இன்னைக்கு அந்த 1000 ரூபாயோட மதிப்பெண்ண, அந்த 1000 ரூபாய் வச்சு அன்னைக்கு வாங்கின மளிகை சாமான இன்னைக்கு வாங்க முடியுமா? மீன் பிடிக்க முடியாதவனுக்கு மீன் கொடுக்கலாம், தெரியாதவனுக்கு கத்து கொடுக்கணும், அதை பிடிக்க ஆர்வமா இருக்கவனுக்கு எக்யூப்மெண்ட் கொடுக்கணும். நீங்க எல்லாருக்கும் ஒரு மீனை கொடுத்தீங்கன்னா அந்த மீன் அரை மீனாவது கால் மீனாவது மட்டும் போதும். நிரந்தரமான வீடு, வாகனம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதான் கேக்குறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த மாநிலத்துக்கான, இந்த மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை அவர் புரிஞ்சிருக்காரு. நீங்க நினைக்கலாம், என்னங்க வீடு தரண்டாரு, பைக் தரண்டாரு, இலவசங்களை ஆதரிக்கிறாரான்ற கேள்வி இங்க யாராவது வைக்க கூடும். நான் பதில் சொல்றேன். அவர் சொன்னாருங்க, வீடு கொடுக்கறேன்னு சொல்லல, வீடு கொடுக்கறேன்னு சொல்லல, தயவு செய்து உள்வாங்குங்க. அவர் என்ன சொன்னார்னா, இங்க எல்லாருக்கும் ஒரு வீடு உரிமை உண்டு, அதுல எல்லாருக்கும் ஒரு பைக் வச்சுக்க உரிமை உண்டு, தேவைப்பட்டா அவனால முடிஞ்சா அவன் கார் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஓசியில திரும்ப வீடு கொடுக்க போறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மக்கள் அதுக்கு எக்யூப் பண்ணுவேன்.
இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்புக்கான என்ன பாலிசி வச்சிருக்கீங்க இன்னைக்கு இங்க சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. இந்த மாநிலத்தோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி, செமிகண்டக்டர் பாலிசி, டேட்டா பாலிசி, நாளைக்கு வரப்போற ஏஐயோட பாலிசி, வேலையை இழக்க போற பசங்களுடைய ஐடி பசங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? கேடுகட்ட ஒரு கிக் எக்கானமிக்கு இங்க பாலிசி கிடையாது சார். ஒரு நாள் நீங்க பைக் ஓட்டலாம்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் பைக்கை சீஸ் பண்ணி வைப்பாங்க. படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு வாழ்வாதார வழி இல்லைன்னு மைலேஜ் கொடுக்குற வண்டியா பார்த்து ஒருத்தர் ரேபிட் ஓட்டிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு நியூஸ்ல தெரியாம அந்த வண்டி சீஸ் ஆகுது. இந்த மக்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் நீங்க படிக்க வச்சுன்னு சொல்றீங்கல்ல, என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் படிச்சு எத்தனை பெர்சன்டேஜ் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? எங்களுடைய பர்சனல் இன்கமோ பர்சனல் டிஸ்போசபிள் இன்கமோ எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க? அதை நாங்க பண்ணுவோம். இந்த மக்கள் அனைவருக்குமான உரிமை. ஒரு பைக் கொடுக்குறேன்னு சொல்றாரு, பைக் வாங்க வழிவகுப்புன்னு சொல்றாரு, அதுல என்ன பெருமைன்னு கேட்கலாம். அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த ஹம்மர் கார்லயும் டிஃபெண்டர் கார்லயும் போறவங்களுக்கு இது புரியாது. அது இல்லாம ஒரு பைக் கனவா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அந்த வழி புரியும். அவனுக்கான வார்த்தை அது. உனக்கும் உரிமை உண்டு, உனக்கு அதுக்கான வழி நான் பண்ணி கொடுப்பேன், நீ வாங்கிக்கோ. நீ 50,000 ரூபாய் வண்டி வாங்குறியா, 5 லட்சம் வண்டி வாங்குறது உன் பொறுப்பு. நீ போயஸ் கார்டன்ல வீடு வாங்குறியா, ராயபுரத்தில் வீடு வாங்குறது உன் இஷ்டம். ஆனா உனக்கான வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். உனக்கான நிரந்தர வேலை இருக்கும். ஒரு குடும்பத்திலும் பட்டதாரி இல்லாம இருக்க மாட்டான். அன்னைக்கு நீ முடிவு பண்ணிக்கோ உன் வாழ்க்கை தரத்தை, நீ முடிவு பண்ணிக்கோ உன் வீட்டோட சைஸ், சிங்கிள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமான்றதா ஒரு தலைவனோட வேலை. இந்த பாலிசி மேனிஃபெஸ்டோல வரும்னு சொல்றாரு. இப்படி ஒரு பாலிசி கொடுக்க கூட 75 வருஷமா தெரியலையே, இப்படி ஒரு வளர்ச்சி பத்தி பேச கூட புரியலன்னு கேட்டோம்னா, இலவசமா வீடு கொடுப்பேன்னு சொல்றீங்களேன்னு சொல்றீங்க. இது இலவசம் இல்லைங்க. இந்த மக்களுக்கு இலவசம் கொடுக்க நாங்க வரல. அவங்களை எக்யூப் பண்ணி படிக்கிறவனுக்கு மீன் பிடிக்க சொல்லி தருவோம், மீன் பிடிக்க படிச்சவனுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்போம். அப்பையும் முடியாத ஒருத்தர் தான் அவனுக்கு மீன் கொடுப்போம். நம்ம பேசலாம். வெறும் 1000 ரூபாய் கொடுத்து இந்த கட்சி வளராதுன்னு நான் சொல்றேன். நம்ம பேசலாம் திரு ஆனந்த்.